1999 படையப்பா ரிலீஸ் ஆச்சு. இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அவ்வளோ கூட்டம். ஏதோ ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இப்போதான் படம் ரிலீஸ் ஆன மாதிரி அவ்வளோ கூட்டம் பார்க்குறாங்க. இந்த கிரேஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? ஃபேன்ஸ் மத்தியில் இன்னும் அதே கிரேஸ் இருக்கு. இன்னுங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப அனாவசியமான வார்த்தைன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அவருக்கு கிரேஸ் இருக்கு, அவ்வளோதான். அதுனா இன்னும் எப்பவுமே இருக்கும் அது. ஸோ அதுதான் அவரோட மேஜிக். அதனால தான் அவர் இன்னும் அந்த என்ன சொல்றது, அவர் வந்து இத்தனை வருஷமா அப்படிதான் நம்ம சொல்லணும். இன்னும் அப்படிங்கிறத தாண்டி அவர் இத்தனை வருஷமா அந்த அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் பிடிச்சவராக இருக்கார். பேசிக்காக அதுதான், அந்த பேசிக்காகவே அது வந்ததுனால அது ஆண்டுகள் ஆக 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 அது அதிகமாயிட்டு தான் போகுதே தவிர குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை என்றைக்குமே. ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் எந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது? இவராக இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கா? நிஜ வாழ்க்கையிலையும் வந்து ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஆளாக தான் இருப்பார். ஆமாம், நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அவர் அவர் கூட யாராவது இல்லைன்னா தான் அவர் எப்படி இருப்பாருன்னு யாராவது போய் பார்க்கணும். யாருமே அவர் சுற்றி இல்லாதப்போ அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். மற்றபடி யாராவது அவர் எப்போவுமே அதே தான். அவரோட பிஹேவியர், அந்த ஸ்பீடு, அந்த அந்த எனர்ஜி, அந்த ஆரா அது மாறாதுல்ல. அது அப்படியே தான் அவர் இன்பில்ட். அது அது அவரோட கேரக்டரோட இன்பில்ட் எனர்ஜி தான் அது. அது வந்து மாறாது தான். ஸ்க்ரீனுக்கு வெளியிலையும் சரி, ஸ்க்ரீன்லேயும் சரி, சேம் எனர்ஜி அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருப்பார். நம்ம பார்த்தோம் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸ்லேயே நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பேச ஆரம்பிச்சாலே. ஸோ அவர் தான் அப்படிங்க அந்த இப்போ நம்ம இப்போ நான் அவரோட இன்னைக்கு வரைக்குமே அவர் வந்து ஸ்க்ரீனில் எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் வந்து அவர் நேர்லேயும் அந்த எனர்ஜியோடு தான் இருக்கு. கொஞ்சம் கூட கம்மியான மாதிரிலாம் இல்லை. எனக்கு அது ரொம்ப, அதுதான் அவரோட பெரிய பாசிட்டிவ்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ரஜினி சார்ட்ட என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் வந்து அண்ணாமலை, முத்து, பாட்ஷா, உழைப்பாளி இந்த மாதிரி படங்களில் ஏழை பணக்காரன் அவர், பணக்காரன் ஏழை அவர், இந்த மாதிரி மாற்றி ஒரே ஃபார்முலா தான் இருக்கும். ஆனால் எல்லா படமும் ஹிட் ஆச்சு, எல்லாரும் மக்களால் ஏற்றுக்கப்பட்டுச்சு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படி பார்க்கணும்? நல்லா தான் பார்க்கணும். எப்படி பார்க்குறது? மக்களுக்கு பிடிச்ச விஷயங்களை திருப்பி திருப்பி கொடுத்தாலும் மக்கள் ஏற்றுப்பாங்கங்கிறது தான் அதோட பாயிண்ட்டு. ஸோ பிடிச்ச விஷயங்கள் இப்படி தான். அதுக்கு நம்ம என்ன வேணால் சொல்லலாம். நீங்கள் அது ஒரு டெம்ப்ளேட்டுன்னு சொல்லலாம், இல்லை இதுதான் கிராக் பண்ணலாம், ஒரு என்ன சொல்கிறது டீகோட் பண்ணி இந்த கேரக்டரை ஆர்க் இப்படி தான் இருக்குது அப்படி சொல்லலாம். எனிதிங் அப்படி ஒன்று இருந்தால் மக்களுக்கு பிடிக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை திரும்ப திரும்ப பண்ணால் ஏற்றுக்கிறாங்கன்ற பட்சத்தில் அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்ற ஒரு பாயிண்ட்டும் ப்ரூவ் ஆகுது இல்லை. ஸோ எதிர்பார்க்குறத கொடுக்குறவங்க கன்ஃபார்மாக மக்கள் மனசுக்குள்ளார தே வில் லிவ் ஃபார் எவர். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அப்படி தான் பார்க்குறேன். இது என்ன ஒரு டெம்ப்ளேட்லாம் கிடையாது. சினிமாவை நீங்கள் எப்படி எடுத்தாலும் அந்த டெம்ப்ளேட்டில் வந்துடும். நீங்கள் உலகத்தில் நீங்கள் புதுசாக நான் ஒரு சினிமா எடுக்கிறேன்ட்டு நம்ம ஒன்று பண்ணவே முடியாது. அதுவும் மாஸ் ஆடியன்ஸ், நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க வரைக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரியான படங்களை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதில் நம்ம எந்த ஒரு நவீனத்துவமோ அறிவியலோ விஞ்ஞானமோ இல்லை நாலேஜோ அது தேவைப்படாது. அங்கே தேவை அது ஒவ்வொரு காட்சியிலையும் கட்டி போடுற ஒரு ஆளுமை, ஒரு எனர்ஜி, ஒவ்வொரு காட்சிக்குள்ளாரையும் கூட்டு போகிற ஒரு கைடு, ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி ஒருத்தர் தேவைப்படுறாங்க. ஸோ அப்படி நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் மக்கள் விரும்புகிறாங்கும் போது அதை நம்ம சந்தோஷமாக தானே பார்க்கணும்.